சாப்பிட்டு 300 ரூபா அவன்கிட்ட கொடுத்துட்டார். கொடுத்துட்டு ஒரு கவரில் ரூபா வச்சு கொடுத்தார். எவ்வளோன்னு சொல்ல தெரியாது. நானும் கேட்கல, அந்த பையன்டையும் கேட்கல. பிறகு சொன்னார், கம்ப்யூட்டர் என்ஜினியர் ஆக வேண்டும் என்பது உன் கனவு, உன்னை கம்ப்யூட்டர் என்ஜினியர் ஆக்க வேண்டியது என் பொறுப்பு, கவலைப்படாதேன்னார். போதுமா, சந்தோஷந்தானா என்ன கேட்டார். இல்லை, ஐஏஎஸும் ஆகணும்ட்டான். அதுக்கு பிறகு சரி அதையும் நானே பார்த்து கொள்கிறேன்னு சொல்லிட்டார். திருப்பி அந்த பையனை கடற்கரையில் அவன் குடிசையில் கொண்டு விட்ட பொழுது, வாழ்ந்த வாழ்க்கையில் நிம்மதியான நாட்களாக எனக்கு அந்த நாள் இருந்தது. அதுக்கு பிறகு நான் படித்த, என் மகன் படிக்கிற சென்ட் மேரிகோர்டிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மணலிக்கரை, அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு கல்யாண வீட்டில் ஒரு சின்ன சண்டை நடந்து உணர்ச்சி வசப்பட்டு ஒருத்தனை குத்திட்டான். ஒருத்தன் பாளையங்கோட்டை ஜெயிலில் ஆயுள் கைதியாக இருக்கான். அவன் பையன் இன்னைக்கு 1150 மார்க் வாங்கிட்டான் ஹையர் செகண்டரியில். இன்னைக்கு அவனுக்கு கட் ஆஃப் மார்க்கு 195. என்ஜினியர் ஆகணும். அடிப்படை ஒரு பஸ் ஃபேர் கூட போய் கவுன்சிலிங் போறதுக்கு கூட பஸ் ஃபேர் கிடையாது. வைகோவுக்கு அந்த தம்பி கடிதம் எழுதினான். வைகோ என்கிட்ட சொன்னார், வானமும் சிறகுமாக வைகோவுக்கு எனக்கும் வாய்த்தவன் என் தம்பி லட்சுமணன். அவனுக்கு ஃபோன் பண்ணி, வைகோ நான் வீட்டில் இல்லை, நான் எங்கேயும் சுற்றிட்டு கிடப்பேனா, லட்சுமணனுக்கு ஃபோன் பண்ணி, மேக்கா மண்டபம் கோட்டைக்ககத்தில் இப்படி ஒரு தம்பி இருக்கான், அவன் பேர் அபிஷேக், 195 மார்க்கு கட் ஆஃப் மார்க் வாங்கியிருக்கான், படிக்க வசதி இல்லைன்னு எழுதியிருக்கான் லட்சுமணன். அவனை வீட்டில் போய் பார்த்து அவனுக்கு படிப்பிற்கான எல்லா செலவுகளையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோன்னு சொல்லி, ஃபஸ்ட்டில் முதல் ப்ரீமியம் எவ்வளவு கட்டணுமோ அது ரூபாய் கொடுத்துட்டு வந்துடுன்னு சொல்லி, முதல் ப்ரீமியம் 40,000, 32,000 ரூபாய் கட்டணும். 40,000 ரூபாய் லட்சுமணன் கொடுத்துட்டு வந்துட்டான். நான் கேட்குறேன், இத்தனை தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் ஏழையின் இதயம் உள்ள தலைவன் வைகோ மட்டும்தான். நாங்கள் நல்லது செய்தா செய்கிறோம், எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இன்னும் நீங்கள் தரல. இப்போ போட்டி அரசியல், லாவடி அரசியல் நடக்குது. கலைஞர் எதை கொண்டு வந்தாலும் இந்த அம்மா எடுத்துரும், இந்த அம்மா ஏதாவது பண்ணுனா கலைஞர் வந்து எடுத்துருவார். ரொம்ப தப்பது. கலைஞர் ஒரு தலைமைச் செயலகம் கட்டினார். தலைமைச் செயலகம் கட்ட இடம் இல்லையே, நீங்களே கட்டணும்னு நினச்சி குயின் மேரிஸ் காலேஜ் இடிக்கணும்னு நினச்சிங்க, அண்ணா யூனிவர்சிட்டி அப்புறப்படுத்தணும்னு நினச்சிங்க, கோட்டூர்புரத்தில் வைக்கணும்னு நினச்சிங்க. ஆட்சி மாறிடுச்சு. கலைஞர் அவருக்கு தோதுக்கு கட்டிட்டார். அவருக்கு வீட்டிலேருந்து பக்கம், வீல் சேரில் வந்துட்டு போகலான்னு பார்த்து கட்டினார். கட்டினது கட்டிடக்கலைக்கு அழகு, நல்ல அம்சமாக கட்டலை, நல்லா கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்க்க நல்லா இல்லை, கூம்பு மாதிரி இருக்கு. அவனுக்கு கூம்பில் என்ன டேஸ்ட்னு தெரியல. இந்தியன் ஆயில் டேங்க் மாதிரி கட்டி வச்சுருக்கான். இந்த அம்மா அதில் இருக்க மாட்டேன்னு சொல்லுது. இது என்ன அக்கிரமை இது? அவன் அப்பன் வீட்டு பணமா? நாட்டு மக்களினுடைய வரிப்பணத்தில் ஒரு அரசாங்கம் கட்டின கட்டிடத்தையே பயன்படுத்த மாட்டேன்னா என்னங்க இது? எனக்கு பயமா இருக்கு. கலைஞர் ஆட்சி காலத்தில் நடந்த திருமணங்கள் செல்லுபடியாகாதுன்னு சொல்லிடுவாங்களோ, கலைஞர் ஆட்சி காலத்தில் நடைபெற்ற குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சைகள் ரத்து செய்யப்படுகின்றன சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பயமா இருக்கு. ஏட்டிக்கு போட்டி, லாவணி அரசியல், கருணாநிதி ஜெயலலிதா என்கிற ஆபத்தான, அழுக்கான, மிகவும் மலினமான, கொச்சைத்தனமான இந்த வெள்ளாட்டின் தலையை காட்டி ஓநாயின் கரியை விற்கிற இவர்களின் கையிலே சிக்கி தமிழகம் தன்னுடைய இருப்பையும் இயல்பையும் இழந்துவிட்ட சூழலில், இந்த இருப்பையும் இயல்பையும் இழந்துவிட்ட தமிழகத்தை இனிமேல் மீட்பதற்கு ஒரே வழி, ஒரே நம்பிக்கை கண்ணுக்கு தெரிகிறது. அவன் பெயர் வைகோ. அடுத்த முதலமைச்சர் வைகோ என்று உச்சரித்து கொண்டு எங்கள் பயணத்தை தொடருவோம். 2016 எங்கள் இலக்கை எட்டுவதற்கு சர்வபரி தியாகத்திற்கும் நாங்கள் அணியமாவோம். இரவை பகலாக்கி, பகலை இரவாக்கி, விண்ணுக்கு மண்ணுக்கு மிசுரூபம் எடுத்து வியர்வை பாசனம் செய்து விடிய விடிய உழைத்து வினையாற்றி அன்னை தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை வைகோவின் தலைமையில் கைப்பற்றுகின்ற ஒரு பொன் வேளையை உருவாக்க 18ஆம் ஆண்டு உதய திருவிழாவில் பாளையங்கோட்டையில் சூளுரைப்போம் என்று சொல்லி இந்த வாய்ப்பை தந்திருக்கிற, வடிவம் தந்திருக்கின்ற ஜெயின் ஹுசேன் உள்ளிட்ட அனைவரையும் வணங்கி மகிழ்ந்து விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.